ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தினுடைய அந்த தீனுல் இஸ்லாம் கடந்து வந்த வரலாற்றை நாம் சற்று திரும்பி பார்ப்போமேயானால் வழியெங்கும் வழிகள் நிறைந்ததாக இருக்கும், சோதனைக்கு உரியதாக இருக்கும். கடுமையான கஷ்டத்திற்கு பின்னால் இந்த தீனுல் இஸ்லாம் நம் வரை வந்து சேர்ந்திருக்கின்றது. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நிலை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தார். அனைத்து நபிமார்களும் இந்த கஷ்டத்தை மேற்கொண்டார்கள். தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே எத்தி வைப்பதற்காக, ஏகத்துவத்தை மக்களிடத்திலே சொல்வதற்காக நபிமார்கள் கடுமையான கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான முறையில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்ன துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக வந்த நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கடுமையான முறையிலே இந்த தீனுக்காக வேண்டி கஷ்டங்களையும் சிரமங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அனைத்து நபிமார்களை காட்டிலும் மிக அதிகமாக கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த தீனுக்காக வேண்டி என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக மக்களால் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவிலே இந்த இஸ்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் பலரது தியாகம், நபிமாருடைய தியாகங்களுக்கு அடுத்து சஹாபாக்களுடைய தியாகம் தான் இந்த தீனுல் இஸ்லாம் இன்றளவிலும் உலக அரங்கிலே பேசும் பொருளாக இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த இஸ்லாம் ஜொலித்து ஒழித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று தங்களது உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தவர்கள் தான் அருமை சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் வீர தீர வரலாற்றை நாம் எப்பொழுதெல்லாம் படிப்போமோ, அந்த வரலாற்றை எடுத்து நாம் பார்ப்போமோ, இன்ஷா அல்லாஹ் நமக்குள் ஒரு ஆர்வம் பிறக்கும், ஆசை பிறக்க வேண்டும். என்ன ஆசை? நாமும் இந்த தீனுக்காக வேண்டி உழைக்க வேண்டும், நாமும் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட வேண்டும், நாமும் இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும், இந்த தீனை நாம் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் என்ற ஆசைகள் பிறக்கும். இப்பொழுது அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அந்த வரிசையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வரலாறு, அந்த நபித்தோருடைய பெயர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டம் கிடைத்தவுடன் வஹி இறங்க ஆரம்பித்து விட்டது, இறை செய்தி அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றது. அந்த காலத்திலே சில மக்கள், ஏழைகள், அடிமைகள் என சில மக்கள், மிக சாதாரண மக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவராக தங்களை இஸ்லாத்தை ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்வியலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மக்கமா நகரத்திலே ஒரு கடுமையான ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகின்றது அந்த மக்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், காலம் காலமாக 360 சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இனி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற செய்தி இருக்கின்றது. அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு செய்தியாக இருக்கு. பல கோட்பாடுகளை கொண்டவர்கள் பல சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏக இறைவன் தான், இந்த உலகை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி மிகவும் பரபரப்பாக இருந்தது, பக்கமாக இருந்தது. மிகவும் பரபரப்பான இந்த செய்தியை கேட்டு கடுமையான கோபத்தில் இன்று உள்ளாகிறார்கள் அந்த மக்கவாசிகள். இந்த செய்தியை தான் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை உணர்ந்தவர்களாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள். இவர் யார்? இந்த தோழர் யார் என்று சொன்னால், முஸ்அப் அவருடைய அந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவது. இப்படிப்பட்ட ஒரு நபி தோழரா? குறைஷி குலத்தை சேர்ந்த இந்த வாலிப சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏகத்துவ அழைப்பிலே ஈர்க்கப்படுகின்றார். இவர் யார் என்று சொன்னால், மக்காவிலே மிகவும் செல்வமான செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு சஹாபி,
ஒரு தோழர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக. இவரது தாயார் பெயர் தான் குனாஸ் பின்த் மாலிக். இவருடைய தாயார் மிகவும் செல்வடையவர். அவரது மகனை மிகவும் ஆடம்பரமான முறையிலே வளர்த்து வருகின்றார். உயர்தரமான ஆடை என்ன, அவர்களுக்கு உயர்தரமான அத்தர். அந்த அத்தரை போட்டுக் கொண்டு வந்தால், அந்த தெருவழியாக வந்தால் இந்த தெருவிலே அதனுடைய வாசம் அடிக்குமா, அந்த அத்தரை வைத்து கண்டுபிடித்து விடுவார்களாம் முஸ்ஆப் வருகின்றார். எவ்வளவு உயர்தரமான அத்தர்! அவருடைய ஆடைகள் எல்லாம் மிக உயர்தரமான விலை மதிக்க தகுந்த ஆடைகளாக இருக்கும். சுகபோகமான வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணுவார்கள். இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு முஸ்ஆப் ரலியல்லாஹு காதிலே விழுகின்றது. விழுந்த உடனே அவர்கள் அதை யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். உண்மைதானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது உண்மைதானே, ஏகத்துவம் தான் சிறந்த ஒரு மார்க்கம், இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்ற அந்த உண்மையை புரிய ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் இந்த உண்மை அவருடைய தாயாருக்கு மிக கசப்பானதாக இருக்கிறது. அவருடைய தாயார் இதற்கு நேர் எதிரானவர். முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட இந்த கொள்கைக்கு மிகவும் நேர் எதிராக இருந்தார்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவராக இருந்தார். சரி, இங்கே ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை வருகின்றது. முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் சுகபோகமான வாழ்க்கையா அல்லது இஸ்லாம்? ரெண்டில் ஒன்றுதான். இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கின்றார்கள், இந்த சுகபோகமான வாழ்க்கையை விட கஷ்டம் நிறைந்த இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். அவருடைய தாயார் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நீ இஸ்லாத்தை விட்டால் இந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம், இல்லை என்றால் இதில் எந்த பங்கும் கிடையாது. உடனடியாக வெளியே வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு வருகின்றார்கள். அங்கு வந்தால் என்னங்க இருக்கும்? கஷ்டம், பசி, பட்டினி, இதுதான். மிக சுகபோகமாக வாழ்ந்த அந்த வாலிபர் கொஞ்ச காலத்திலே என்ன செய்கின்றார்? இஸ்லாத்தினால் ஈர்க்கப்படுகின்றார், வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார். ஆம், இனி கஷ்டமும் பஞ்சமும் பணியும் பிணியும் அவர்கள் என்ன சூழ்ந்து கொள்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழராக மாறுகின்றார்கள். மக்கா நகரிலே முஸ்லிம்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி. முஸ்லிம்கள் வாழ முடியாது. இஸ்லாத்தை ஏற்ற பின் என்ன செய்ய முடியாது. நீங்கள் முஸ்லிம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு நேரம். சொல்லனா துயரத்திற்கு சஹாபாக்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்று விடுங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே 2 தடவை அந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்வது அந்த பயணம் நடைபெற்றது. அந்த 2 பயணத்திலும் முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒருமுறை முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். கிழிந்த ஆடை, ஒரு மிகவும் ஏழ்மையான தோற்றம், பசியினுடைய நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே வந்து பார்க்கிறார்கள். முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்து விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு தோழர், எப்படி வாழ்ந்தவர், இந்த தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க தயாராகி விட்டாரே என்று இதை நினைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? பெருமைப்படுத்துகின்றார்கள். இப்பொழுதுதான் அகபா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. மதீனாவிலிருந்து மக்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வருகின்றார்கள். இப்போ ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது, மதீனாவிலே இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு யாராவது ஒருவரை அனுப்பி வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அனுப்புறாங்க? முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். முஸ்ஆபே, நீங்கள் என்ன செய்யுங்க, மதீனாவிற்கு சென்று இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் சொன்னால், அங்கே மதீனாவிற்கு போன முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு, இந்த தீனின் மீது அவ்வளவு பற்று அவர்களுக்கு, அவ்வளவு பாசம். மக்களை தேடி தேடி சந்தித்து அவர் தீனுல் இஸ்லாத்தை சொல்லுகின்றார். சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு பெரும் கூட்டத்தை தயார்படுத்தி விட்டார்கள் முஸ்ஆப் ரலியல்லாஹு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் போறாங்க, ஹிஜ்ரத் செய்து போறாங்க. இது ஒரு நீண்ட வரலாறு. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள்ளே நுழையும் பொழுது பெரிய ஒரு கூட்டத்தார்களை தயார்படுத்தி விடுகின்றார்கள் முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்தமான ஒரு சாமி. முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் அந்த வாழ்க்கையை அவர்கள் கழித்தார்.
பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபி என்ற பெருமை பெற்றார்கள் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? உஹது போரிலே முஸாப் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்கின்றார். பாருங்க எவ்வளவு வீர தீரமான ஒரு சஹாபி என்று சொன்னா இவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். முஸாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமுடைய கொடி அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. நீங்க தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய கொடி என்ன செய்ய இந்த போர்ல உங்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற உயர்ந்த சப்தத்துடன் இந்த கொடியை சுமந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு எதிரி பார்க்கின்றார், முஸாப் ரலியல்லாஹு அவருடைய வலது கரத்தை வெட்டுகின்றார். விட்ட உடனே என்ன செய்யறாங்க? அந்த கொடியை இடது கையிலே பிடிக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற திருவசனத்தை ஓதுகின்றார். ஓதியவர்களாக அந்த கொடியை இடது கையில் வெட்டப்பட்ட உடனே அந்த கொடியை வலது கை வெட்டப்பட்ட உடனே இடது கையிலே தாங்கி பிடிக்கின்றார். எதிரி பார்க்கின்றான், அந்த கையை வெட்டுகின்றான். இடது கையை வெட்டியவுடன் தன்னுடைய அந்த இஸ்லாமிய கொடியை கீழே விழக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இரு புஜத்தையும் சேர்த்து என்ன செய்கின்றார்கள்? அந்த சஹாபி அந்த கொடியை தாங்கி பிடிக்கின்றார்கள். உடனே ஒரு எதிரி பார்க்கின்றார், ஈட்டியாக அவரை குத்துகின்றார். ஷஹீதாக கீழே விழுகின்றார்கள். ஷஹீதாக இருக்கிறார்கள். இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபா அந்த ஷஹீதான சஹாபாக்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு கஃன் அணிவிக்கின்றார்கள். பாருங்க, எல்லா சஹாபாக்களுக்கு போர்த்தப்பட்டு விட்டது. முஸாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கஃனை போர்த்துகின்றார்கள். ஆனால் துணி பற்றவில்லை. காலுக்கு போட்டால் தலை தெரிகின்றது, தலைக்கு எடுத்து போட்டால் கால் தெரிகின்றது. ரொம்ப சிறிய துணிதான் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி வாழ்ந்த சஹாபி இவர், இவருடைய ஆடைகள் எவ்வளவு உயர்தரமாக இருந்தது. ஆனால் அவருடைய தீனுக்காக வேண்டி பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து கடைசி நேரத்தில் அவருடைய ஜனாசாவிற்கு கஃன் போடுவதற்கு கூட துணி இல்லாத ஒரு ஏழ்மை நிலையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? தலைக்கு அந்த போர்வையை போர்த்து விட்டு கால்களுக்கு இழை தலைகளை எல்லாம் எடுத்து என்ன செய்கின்றார்கள்? கஃனாக அணிவிக்கின்றார்கள். இதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இல்லாதவர்களுக்கு மற்ற சஹாபாக்கள் கூட பார்த்து, ஆஹா, முஸாப் ரலியல்லாஹு அவருடைய இந்த தியாகத்தினால் நமக்கெல்லாம் கூலி கிடைக்காதோ, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அந்தஸ்தை அடைபெற்றிருந்தார்கள் முஸாப் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கின்றோம், படிக்க வேண்டும். அது படித்த பிறகு நாம் விளங்க வேண்டியதுதான், எத்தனை பெரிய சஹாபியர் எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை நினைத்திருந்தால் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் முடிவெடுத்தார்கள், இந்த சுகபோகமான வாழ்க்கை என்பது நிலை அல்ல, நிரந்தரம் அல்ல. தீனுல் இஸ்லாம் என்பதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. தீனுக்காக வேண்டி நாம் பெறக்கூடிய இந்த கஷ்டம்தான் உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் நமக்கு அந்தஸ்துக்குரியது என்ற விஷயத்தை சஹாபாக்கள் விளங்கினார்கள். எனவேதான் அவர்கள் எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, முதலிலே தீனை அவர்கள் உட்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும் சார். சஹாபாக்கள் இந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்கும் பொழுது நாமும் இன்றைக்கு எத்தனை பெரிய தியாகங்களை மேற்கொள்கின்றோம், இந்த தீனுக்காக வேண்டி நாம் எவ்வளவு யோசிக்கின்றோம், இந்த மார்க்கத்தை நிலை பெறுவதற்கு நாம் எவ்வளவு யோசிக்கின்றோம் என்பதை எல்லாம் இன்றைக்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் என் வரைக்குமாவது இந்த இஸ்லாத்தை நான் பின்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றேனா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய தியாகம் செய்யவில்லை, நாம் போருக்கு செல்லவில்லை, பெரும் தியாகங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாம் தயாராகவில்லை. குறைந்தபட்சம் என்னிலே, என் வீட்டிலே, என்னுடைய மனைவி மக்களிடத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு பிறகு, தியாகத்திற்கு பிறகு வந்திருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை பின்பற்றி நடப்பதற்கு நான் எவ்வளவு முற்படுகின்றேன், முயற்சி செய்கின்றேன் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.